சூப்பர் பலனை கொடுக்கும் சார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கும், கிள்ளி கொடுக்க மாட்டாங்க. பிரமாதமாக இருக்கும். புதியதாக ஒரு தொழில் ஏதாவது அமைக்கணும் அப்படின்னா அமைச்சுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும், சந்தோஷத்தை தரும். ஒரு தொழில் ஆரம்பிச்சுன்னா நல்லா இருக்கணும். ஆனால் ஒன்று, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பு உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சரி வராது. நீங்கள் தயவு செஞ்சு இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள். அதுக்கான வருமானங்கள் இருக்குது. என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேறு, சனி வக்ரன் வேறு. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போகிறது பெயர்ச்சி. ஆனால் வக்கரத்தில் போகிறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்குறார் அப்படின்னு அர்த்தம். அப்போது மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் 135 நாள் மாறப்போகிறார். 27/7/2026 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போக போகிறார். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்கள் சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். சூப்பர் பலனை கொடுக்கும் சார். என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி கொடுப்பான், கிள்ளி கொடுக்க மாட்டான். பிரமாதமாக இருக்கும். மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறாங்க. இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தது. 3ஆம் இடத்துல உங்களுடைய பராக்கிரமம் எல்லாம் வெளிப்படக்கூடிய காலம். ஆகவே இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மகாதசை நடக்குதுன்னு பாருங்கள். அந்த மகாதசைக்கு தகுந்த மாதிரி புதியதாக ஒரு தொழில் ஏதாவது அமைக்கணும் அப்படின்னா அமைச்சுங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதியதாக ஏதாவது படிக்கணும், படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, படிக்கலாம். திருமணம் நடக்கணும் அப்படின்னா நடக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நாடு விட்டு நாடு போகிறதோ, ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாட்டில் எனக்கு படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ விசா கிடைக்குமா சார்? அமெரிக்காவில் எனக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா? அதுவும் இப்போ போர் பதட்டமாக இருக்குமே, இப்போல்லாம் கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்துக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும், சந்தோஷத்தை தரும். தனுர் ராசிக்கு ஏற்கனவே நேரம் நல்லா இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் 7ஆம் பார்வையாக குடும்பமாக்கு தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்படி பார்க்கும்போது மன நிம்மதியும் சந்தோஷமும், குடும்பத்தில் குதூகூலமும், அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையும், குழந்தைகள் ஒற்றுமையும், என்னதான் வெளிநாடு வெளிமாநிலம் போனாலும் வருமானங்கள் கைக்கு மிச்சமாக இருக்கும். சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். இவங்களுக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோல்டு வாங்காதீங்க, சில்வர் வாங்காதீங்க, பெட்ரோல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இதை வாங்குங்க அதை வாங்குங்க. ஏன்னா ஏற்கனவே தனுர் ராசிக்காரர்கள் பாதி பேருக்கு ஜோதிடம் தெரியும். ரொம்ப தெளிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான பலன் கொடுக்கும். ஒன்றே அந்த கோபப்படக்கூடாது. நான் அடுத்தவனுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு அவனை தேவையில்லாமல் பிரச்சனையை நீங்களாக வாங்கிக்காதீங்க. நிதானமாக போங்க, பொறுமையாக. ஏதாவது நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா வர்ற வருமானமும் செலவும் கரெக்டாக போயிடுது சார். ஏதோ ஒரு செலவு நான் மீட் பண்ணணுன்னா ஒரு தொழில் ஆரம்பிச்சோன்னா நல்லா இருக்கணும். ஆனால் ஒன்று, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பு உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சரி வராது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள். அதுக்கான வருமானங்கள் இருக்குது, பணம் இருக்குது. கடன் வாங்கி பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப அளவாக பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ சுமக்க முடியுமோ அதை செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும், அதுலேயும் இரவு பயணத்தில் கவனமாக இருக்கணும். அர்த்தாஷ்டமி சனின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல, அதாவது
அஷ்டம சனி அப்படின்னா 8, அதில் பாதி 4, அந்த இடத்துல இருக்கார். அவர் போய் வக்கரத்தில் வரார். ஆகவே கொஞ்சம் இரவு பயணத்தை கவனமாக இருக்கணும். இருந்தாலும் தனுர் ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நீங்கள்? இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பயப்படுற ஆள் கிடையாது. அதே மாதிரி உங்கள் கௌரவம் பாதிக்கிற அளவுக்கு சனீஸ்வரர் உங்களை கெடுக்க மாட்டார். குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்குரியவர் தான் அவர். 3ஆம் வீட்டுக்குரியவர் தான் அவர். உங்கள் ராசிக்கு அவருடைய காலகட்டத்தில் அவர் வக்கரமாகும்போது உங்களுக்கு அவர் கெடுதல் செய்வாரா என்ன? நிச்சயமாக செய்ய மாட்டார். தைரியமாக போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன், ஏன்னா உங்கள் ராசிக்கு முருகனை வழிபட்டாலே கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அதுலேயும் திருச்செந்தூர் முருகன் குருவருளும் திருவருளும் சேர்ந்து இருக்கக்கூடிய குருவே இங்கே முருகனாக, முருகனே இங்கே குருவாக 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஷடாட்சர மந்திரம் சரவண பவா, இந்த ஓம் சரவண பவ மந்திரம் சொன்னாலே உங்களுக்கு அற்புத பலன் கை கெட்டும். அதனால் திருச்செந்தூர் எத்தனை முறை போயிட்டு வர முடியுமோ இந்த 135 நாளில் போயிட்டு வருங்க. முருகனை பார்க்க 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 உங்களுடைய கர்மங்கள் எல்லாம் அரோகரா அப்படின்னு பஸ்மமாயிடும். மற்ற கிரகங்கள் வக்ரம் ஆவறதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரம் ஆவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வக்கரத்தில் இருக்க போகிறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனியில் இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார். குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா இவருக்கு மறுபடியும் அஷ்டமத்தில் வந்துருமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா பாதகமா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்ட சனியோ அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்தில் ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை, இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க, எங்கேயாவது டூர் போனீங்கன்னா நெருப்பினால் நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன். பாருங்க, புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பரில் இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்கரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான எள் தீபம், திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எள் சாதம் படைச்சி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு நிறைய நீங்கள் தானங்கள் செய்யலாம்.
இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்க பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி குடுக்கறது, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்ரன் வந்து உங்களுக்கு பாடா படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும், தைரியம் வரும். வேலை செய்ற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாய கட்டி போங்க. வியாபாரத்தில எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பென்ஷன்ங்கிறத விட்டுட்டு, இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்கள்ல மிக கவனமாக இருங்க. வெளிநாட்ல வேலை செய்றவங்க இருக்கிற வேலையிலேயே இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ, ட்ரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாரி நீங்க போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேற எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஏன்னா உங்க ஜாதகத்தில சனி யோகக்காரகனா, அள்ளி கொடுப்பாரா? கிள்ளி கொடுப்பாரா? அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்த கொடுப்பார். ஒரு ட்ரெய்னிங் பீரியட். அந்த அனுபவம் ட்ரெய்னிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும், நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. அப்படிங்கிற மாரி நீங்க குலதெய்வ வழிபாடும், பித்தர்களுக்கு தர்ப்பணமும் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.